சுந்தர்புரம் என்ற சிறிய எல்லோரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்தனர். ஒரு மாலை விவசாயி ரமேஷ் தனது ஆடுகோலு காணாமல் போனது கவனித்தார். கவலையுடன் அவர் தனது அண்டை வீட்டில் உள்ள சீதாவிடம் உதவி கேட்க சென்றார். சீதா, என் ஆடுகோலுவை பார்த்தாயா? அது மதியத்துக்கு வயலில் இருந்தது, ஆனால் இப்போது காணோம். ஐயோ ரமேஷ், நான் பார்க்கவில்லை. ஆனால் பனியன் மரத்தருகில் அமர்ந்திருக்கும் தாதாஜியிடம் கேட்டால் அவர் ஏதாவது கண்டிருப்பாரோ? ரமேஷும் சீதாவும் விரைவாக பனியன் மரத்திற்கு புறப்பட்டனர். தாதாஜி, என் கோலுவை பார்த்தீர்களா? அது வெள்ளையுடன் பழுப்பு புள்ளிகள் கொண்டது. மேலும் கழுத்தில் ஒரு மணி கட்டியிருக்கிறது. ஆஹா! காலை அது ஆற்றங்கரையில் உள்ள மாம்பழத் தோட்டத்திற்கு போனது. அங்கு கோலு அமைதியாக பசுமை திரிந்தது. அப்படியென்றால் அது ஆற்றங்கரையில் இருக்கும். விரைவாக போகலாம் ரமேஷ். இரவு அடையும் போது பிடிக்க முடியாது. ரமேஷும் சீதாவும் விரைவாக ஆற்றங்கரைக்கு சென்றனர். அங்கு ஒரு சிறிய மேட்டின் மீது கோலு நின்று பசுமை மென்று கொண்டிருந்தது. கோலு, நீ இங்கேயா? நீ என்னை மிகவும் கவலைப்பட வைத்தாய். ரமேஷ் கோலுவை கயிற்றால் கட்டி மெதுவாக தலையிலே தடவினார். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பும்போது சூரியன் மங்கலாக மறைந்து கொண்டிருந்தது. ரமேஷ், இனிமேல் உன் ஆட்டை கவனமாக பார்த்துக்கொள். இல்லையென்றால் அடுத்த கிராமத்திற்கே ஓடிவிடும். அனைவரும் சிரித்தார்கள். கோலு பாதுகாப்பாக வீடு திரும்ப கிராமம் மீண்டும் அமைதியான மாலை நேரத்திற்கு திரும்பியது. நாளை புதிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்காக அனைவரும் தயாராக இருந்தனர்.